civil software, drafting, interior design, analysis software, online classes எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படினா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க. Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா AutoCADல நம்ம யூனிட் செட் பண்ணக்க அப்புறம் பாத்தீங்க அப்படினா நீங்க டைமென்ஷன் எடுக்கும்போது நிறைய பேருக்கு ராங்கா வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணீங்க. சோ அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஜெனரலா பார்த்தோம் அப்படினா நம்ம எந்த ஒரு சாஃப்ட்வேர் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட் தான் செட் பண்ணுவோம். அதே போல AutoCADல கமெண்ட் பார்ல போய்ட்டு UN டைப் பண்ணீங்க அப்படினாலே யூனிட்ஸ்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வரும். சோ யூனிட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு டைப் பண்ற இடத்துல இன்ஜினியரிங் கொடுத்துக்கிறேன். அதாவது நம்ம டைப் பண்ற இடத்துல பாத்தீங்க அப்படினா டெசிமல் இன்ஜினியரிங் தான் நம்ம மேக்ஸिमम யூஸ் பண்ணுவோம். டெசிமல் அப்படின்றது பாத்தீங்க அப்படினா மெக்கானிக்கல், அதாவது நம்ம மில்லிமீட்டர்ல போடுறோம் பாத்தீங்களா, மெக்கானிக்கல் டிராயிங்ஸ் மேக்ஸिमम பாத்தீங்க அப்படினா மில்லிமீட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படினா நீங்க வந்து டெசிமல் கொடுத்துக்கலாம். மீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் இந்த மாதிரி இருந்துச்சுனா. அதுவே நீங்க வந்து ஒரு பிளான், ஹவுஸ் பிளான் போடுறீங்க அப்படினா மேக்ஸिमम அது வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்ல இருக்கும். அப்போ நீங்க வந்து இன்ஜினியரிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ரிசிஷன் இருக்கும். ஸோ ப்ரிசிஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லைனோட லென்த் வந்து 12 ஃபீட் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு 12 ஃபீட்னு ஹோல் நம்பராக காட்டணுமா? இப்போ இல்லை 12 ஃபீட் 6 இன்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 12 ஃபீட் 6.0 இல்லை 6ன்னு காட்டுமா அப்படிங்கிறது, அதாவது டிஜிட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு எப்படி காட்டணும் அப்படிங்கிறத ப்ரிசிஷன். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 6.5 இன்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நீங்கள் 0 ஃபீட் 0 இன்ச்சஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா 6 இன்ச் தான் காட்டும். அதுவே நீங்கள் 0.0 இன்ச்சஸ் கொடுத்தீங்கன்னா தான் 6.5 இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஓகேங்களா? அதுதான் ப்ரிசிஷன். அது செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இன்ஜினியரிங் கொடுத்தோம் அப்படின்னா இன்ச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்ச்சஸ் கொடுத்துக்கோங்க. அதுவே டெசிமலில் கொடுத்தீங்க அப்படின்னா மீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், இதில் ஏதாவது உங்களுக்கு என்ன டிராயிங்கில் என்ன இருக்கோ அது வந்து இதில் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் இன்ஜினியரிங் இன்ச்சஸ் கொடுத்துக்கிட்டேன். இப்போ ஓகே கொடுத்துருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த யூனிட் மட்டும் செட் பண்ணிவிட்டு டைரெக்டாக டிராயிங் ட்ரா பண்ணுறீங்க. இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு 10 ஃபீட் கொடுக்குறேன். ஸோ 10 ஃபீட் கொடுத்துட்டு நம்ம மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இதை வந்து மெஷர் பண்ணுறேன். ஸோ மெஷர் பண்ணும்போது நம்மளுக்கு 120 காட்டும். ஓகேங்களா? ஆனால் நம்ம கொடுத்தது 10 ஃபீட் கொடுத்தோம் இல்லையா? இந்த மாதிரி காட்டுறதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூனிட்ஸில் என்ன செட் பண்ணுறீங்களோ அதே போல் நம்ம டிம் ஸ்டைல், அதாவது டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர்னு சொல்லுவோம், அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். டி என்டர்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு மாடிஃபைல கொடுத்துட்டு இந்த இடத்துலையும் நம்ம அந்த இடத்துல என்ஜினியரிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துலையும் என்ஜினியரிங், அதில் டெசிமல் அப்படின்னா இதுலேயும் டெசிமல், அதில் என்ன ப்ரிசிஷன் யூனிட் ஃபார்மேட் கொடுக்குறீங்களோ அதே இது இந்த இடத்துலையும் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 10 ஃபீட்னு சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதனால தான் உங்களுக்கு வந்து நம்ம செட் பண்ணுற யூனிட் வந்து உங்களுக்கு டிராயிங்கில் ஷோ ஆகாமல் இருக்கிறதுக்கான ரீசன் இதுதான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.